ஃபைரா அப்டேட் செய்திகள். காலி மனைக்கான வரி நிலுவையில் இருந்தால் கட்டடம் கட்ட அனுமதி கிடையாது. காலி மனைக்கான வரியை செலுத்தாமல் பாக்கி வைத்திருந்தால் அந்த மனையில் புதிய கட்டடம் கட்ட அனுமதி வழங்கக்கூடாது. இந்த மனை தொடர்பான பத்திரங்களை பதிவு செய்யவும் கூடாது என நகராட்சி நிர்வாகத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பகுதிகளில் கட்டடங்களுக்கு சொத்து வரி விதிக்கப்படுகிறது. ஆனால் கட்டடங்கள் கட்டாமல் காலியாக உள்ள மனைகளுக்கு சொத்து வரி விதிக்க முடியாது. நகரங்கள் மற்றும் புறநகர் பகுதியில் பலரும் எதிர்கால தேவைக்காக காலி மனைகளை வைத்துள்ளதால் சொத்து வரி வசூலிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அதனால் நகர்ப்புற பகுதிகளில் காலி மனைகளுக்கு வரி விதிக்கும் நடைமுறை உருவாக்கப்பட்டது. சொத்து வரி போல ஆண்டுதோறும் உரிமையாளர்கள் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளில் காலி மனைக்கான வரியை செலுத்தலாம். ஆனால் பெரும்பாலான உரிமையாளர்கள் முறையாக கட்டுவதில்லை. அந்த நிலத்தில் கட்டடம் கட்ட அனுமதி பெற விண்ணப்பிக்கும் நிலையில் காலி மனைக்கான வரியை மக்கள் செலுத்துகின்றனர். இதில் பல்வேறு குளறுபடிகள் நடப்பதாக புகார்கள் வந்தன. இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குனர் சு. சிவராசு பிறப்பித்துள்ள உத்தரவு, காலி மனைக்கான வரி பாக்கியை வசூலிப்பதில் பல இடங்களில் தவறுகள் நடப்பதாக தெரிய வந்துள்ளது. எனவே புதிதாக கட்டண அனுமதி கோரி விண்ணப்பம் வரும்போது அந்த திட்ட பகுதிக்கு மட்டும் நிலுவை வரி வசூலிக்கப்படுகிறது. இதனால் அதே உரிமையாளரின் சொத்தில் மீதியுள்ள பகுதிகளுக்கான காலிமனை வரி செலுத்தப்படாமல் போகும் நிலை ஏற்படுகிறது. எனவே கட்டட அனுமதி விண்ணப்பம் வரும்போது அதில் உரிமையாளரின் மொத்த நிலத்துக்கும் முந்தைய 6 ஆண்டுகளுக்கான காலிமனை வரி வசூலிக்க வேண்டும். கட்டட அனுமதி விண்ணப்ப பரிசீலனை போது காலிமனைக்கான வரி முழுமையாக வசூலிக்கப்பட்ட பிறகு அடுத்த கட்டத்துக்கு விண்ணப்பத்தை பரிந்துரைக்க வேண்டும். விண்ணப்ப பரிசீலனை நடக்கும் அந்த குறிப்பிட்ட அரை ஆண்டுக்கான காலிமனை வரியும் செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். காலி மனைகள் தொடர்பான பத்திரங்கள் பதிவுக்கு வரும்போது காலிமனை வரி விதிப்பு ரசீது இருந்தால் மட்டுமே அதை பதிவுக்கு ஏற்க வேண்டும் என சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.